முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அதிர்ஷ்ட சக்கரத்தை உன்னை தொடச் சொன்னதின் காரணமே, வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் போலதான். மேலே இருக்கவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கவங்க மேலே போவாங்கன்ற அந்த உண்மையை நிதர்சனத்தை உனக்கு உணர்த்துவதற்காக தான். சாதாரண சக்கரம்னா மேலே போகும், கீழே வரும். ஆனால் இது அதிர்ஷ்ட சக்கரம். இது உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது கீழே இருக்கக்கூடிய, தாழ்ந்து போய் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை மேலே உயர்த்தி உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகுது. ஆமீன் செல்வமே. சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் செய்யப்போகிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட சக்கரத்தை தொடச் சொன்னேன். இப்போது உன் மனசில் எதிர்மறையான எண்ணங்களை தூண்டி உன்னை கலங்க வைக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன். நீ எதை பார்த்து பயப்படுறியோ, எதை நினச்சி கவலைப்படுறியோ, அது அனைத்தையும் உனக்கு நான் சரி செஞ்சிடறேன். உன் உள்ளத்தில் அமைதி நிலச்சி நிற்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நல்ல எண்ணங்களோட என்னை நோக்கி வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசை மட்டும் நீ தைரியமாக வச்சுக்கிட்டினா கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் வந்து சேரும். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். இனிமே உன் மனசில் எப்போதும் அமைதியும் சந்தோஷமும் நிரம்பி வழியும்படி செய்ய போகிறேன். நீயாகவே தேவையில்லாமல் கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதே. இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் உன்னை மதிக்கிறவங்களையும், உனக்காக நேரம் ஒதுக்கி உன்னிடம் பேசுபவர்களையும், உனக்கு மரியாதை செலுத்துபவர்களையும் உற்சாகப்படுத்து. அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடு. நல்ல மனிதர்களையும் இப்படி உனக்காக நல்லது நினைப்பவர்களையும் உன் கூட வச்சுக்கும் போது அது உன்னை சுற்றி நேர்மறையான அதிர்வலைகளை உருவாக்கும். யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு. உன்னை விட்டு விலகி போனவங்களை நீ உடனே மறந்து விடு என் செல்லமே. உன்னை நோக்கி வருபவர்கள்தான் உனக்கானவர்கள், உனக்கு நல்லது நினைப்பவர்கள். நான் தான் அவங்கள உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் கடந்து உன் வாழ்க்கையை வசந்த காலமாக நான் மாற்ற போகிறேன். என் அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவேன். இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். உன் கடந்த காலத்தையும் கஷ்டங்களையும் சரி செஞ்சு தற்போதைய நிலையை அழகானதாக ஆக்கி தரப்போகிறேன். காலம் மாறும், உன் கஷ்டமும் தீரும். உன் வாழ்க்கையில் நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உனக்கான வளத்தையும் செல்வத்தையும் அமைதியையும் கொடுக்க போகிறேன். இப்போது நீ கடந்து செல்லும் பாதைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் விதமாக மாறப்போகுது. உனக்கு வழித்துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். நானே உன்னை தாங்கி உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை ஜெயிக்க வைப்பேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு நம்பு. உன் மனசில் இருக்கும் துன்பங்களையெல்லாம் துரத்தி அடித்து உனக்கான அமைதியையும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் கொடுக்க நான் வந்து விட்டேன். நீயாகவே எதையாவது கற்பனை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் மனச்சுமையையும் பாரத்தையும் குறைத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் அல்லவா. இனிமே எப்போதும் உன் வாழ்க்கை உனக்கு சுலபமாகவும் இனிமையானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி வாழும் என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனசில் நீ எந்த துன்பத்தையும் துயரத்தையும் வைத்து கொள்ளாதே. உன் மனசு முழுசாக என்னை நம்பும்போது, முருகா முருகானி என் நாமத்தை சொல்லும்போது எந்த துன்பமும் உன்னை தீண்டாது. உன் உள்ளத்தை நீ அமைதியாகவும் உறுதியாகவும் வைத்துக்கொள். புயலே வந்தாலும் அது உன்னை சாய்க்க முடியாது என் செல்வமே. நீயாகவே எதையாவது கற்பனை செஞ்சு கவலைப்படாம என்னை நோக்கி ஓடிவா. உன் கவலைகளையும் துன்பத்தையும் போக்கி உனக்கான ஆனந்தத்தை வரவழைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீயாகவே கவலை கொள்ளாதே என் செல்வமே. எப்போதுமே எந்த விஷயத்தையுமே நீ பார்க்கும் பார்வையில் தான் இருக்கு. உன்னுடைய பார்வையை விரிவுபடுத்தி விஸ்தாரமாக எல்லாவற்றையும் நல்லதாக நேர்மறையாக நீ பார்க்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.
உன் கூட நான் இருந்து உனக்கு வழிகாட்ட தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே. இந்த முருகன் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் கவலைகளையும் கஷ்டத்தையும் பயத்தையும் போக்கி ஏன் ஆசீர்வாதத்தோட உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்யேன். நீ உற்சாகமாக உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் மட்டும் செஞ்சினா போதும். எதையும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டு நீயாகவே உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. எந்த விஷயத்தையும் மறுபடியும் யோசிச்சு மன அழுத்தத்துக்குள் மாட்டிக்கொள்ளாதே. இயல்பாக நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்க பழகு. நீ நினைச்சபடி உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் பொருளாதாரம் மேம்படும். உன் வாழ்க்கையில உனக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. இன்னும் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்வில் நீ உயர்ந்து நிற்பாய் என் செல்வமே. நீ எதற்காகவும் பயப்படாம இந்த முருகன் மீது நம்பிக்கையோட பக்தியோட இருக்கும்போது நானே உனக்கு துணையாக இருந்து என் அருளால உன்னை உயர்த்தி காட்டுவேன். கண்ணே மணியேன்னு கொஞ்சினவர்களையும் கண்ணில்லையா முருகான்னு என்னை பார்த்து கேட்டவர்களையும் கூட நான் எப்போதும் சமமாகவே பார்க்குறேன். ஏன்னா என் அன்பு பிள்ளைகளுக்கு என்னை கொஞ்சவும் கெஞ்சவும் என்னை திட்டவும் என் மீது கோபிக்கவும் எல்லாவற்றுக்குமே உரிமை இருக்கிறது. நீ என்னிடம் வேண்டுவது பயந்தோ அடிபணிந்தோ அல்ல. உண்மையாக என்னை நேசிச்சு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் அதை சிறப்பாக நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். நான் வகுத்த பாதையில்தானே நீ பயணிக்கிறாய். அப்படி இருக்கும்போது எந்த விதத்திலும் உனக்கு பிரச்சனைகள் வந்து சேராது. தடையும் தடங்கல்களும் 1000 வந்தாலும் நீ எப்போதும் பயப்பட வேணாம். நான் உனக்கு உதவியாக துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நன்மையை தருவேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் கழித்து உனக்கான கஷ்டங்களை போக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பு. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களையும் நானே உனக்காக நடத்தி தருவேன். எவ்வளவோ முயற்சி செஞ்சும் வாழ்க்கையில் முன்னேற முடியலையேன்னு கஷ்டப்படுற உனக்காகவே எல்லா முயற்சிக்கும் பலன் கொடுக்க வந்து விட்டேன். உன் கவலைகள் அனைத்தையும் காற்றோடு காற்றாய் மறைய வச்சு அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் மிக பெருசாக கொடுக்க போகிறேன். உன் கர்ம வினைகளை தாண்டி நீ வாழ்வில் ஜெயிப்பதற்கு நான் வழிகாட்டுவேன். இப்போது உனக்கு இருக்கும் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும்படி செய்வதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட சக்கரத்தை தொட சொன்னேன் என் செல்வமே. இரவுக்கு பின் எப்படி விடியல் வருமோ அதே போல இப்போது உன் துன்பங்களுக்கு பிறகு இன்பமயமான காலம் வரப்போகுது. உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன்றதை நம்பு. இனிமே நீ எதை பற்றியும் பயப்படாம என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல மாற்றங்களையும் நானே வரவழைப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் பயப்படாத, கவலைப்படாத, கலங்காதே. நடந்தவை அனைத்தும் நான் அறிவேன். இனி நடக்க போகிற விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன். நீயாகவே எதையாவது யோசித்து சிந்திச்சு உன் மனதை சோர்வாக்கி கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் இப்போதே உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் இருளெல்லாம் விலகி புது ஒளி பரவ போகுது. உனக்கு துணையாக நான் இருந்து ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் கொடுப்பேன். இனி தங்குதடை இல்லாமல் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான வழிகள் பிறக்க போகுது.